ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டீ கடைகளில் சாப்பிடக்கூடிய பிஸ்கட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பிஸ்கட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் கேக், ஐஸ்கிரீம், ஜூஸ் ரெசிபி இது மாதிரி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்த்துருவோம். இந்த பிஸ்கட் நாம் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பவுட்ரு பண்ண சுகர் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்திருக்க கோதுமை மாவு அளவிலே பாதி அளவு ஆயில் எடுத்திருக்கேன். நான் ஸ்மெல் இல்லாத ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேங்க. மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஸ்மெல் இல்லாத எடுத்திருக்கோம். அதை இதோட சேர்த்துடலாம். பவுட்ரு பண்ண சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாங்க. நாம் எடுத்திருக்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதோட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க சுகரை பவுட்ரு பண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் அது ஈஸியாக கரைஞ்சிருங்க. ஆனால் அந்த சால்ட் அதோட போய் நல்லா மிக்ஸ் ஆகணும். இல்லாட்டி நம்ம பிஸ்கட் சாப்பிட்றப்ப அந்த சால்ட்டு மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு இதோட சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன், இந்த அளவுலேயே நீங்கள் சேர்த்து பிஸ்கட் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நமக்கு செய்கிறதுக்கு வரும். நான் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கப் மாவை இதோட சேர்த்துறேன். நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கோம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகர் எடுத்திருக்கோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதோட சேர்த்துருக்கோம். இதாங்க இதோட பர்ஃபெக்டான அளவு. நம்ம சேர்த்துருக்க இந்த மாவோட இந்த பவுட்ரு பண்ண சுகர், இந்த ஆயிலெலாம் மிக்ஸ் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு இறுக்கமாக பிடிக்கிறதுக்கு வரும். கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஒரு பால் ஷேப்புக்கு மாதிரி இந்த உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்க இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பிஸ்கட் ஷேப்பில் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கையில் இப்படி உருட்டி பார்த்திங்கன்னா மாவு எதுவும் கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சென்டராக இருக்க மாதிரி வச்சுருங்க. இப்போ இதை மேலே இந்த மாதிரி நம்ம பாலித்தீன் கவரை போட்டு இந்த மாதிரி மேலே மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம எப்போயும் நம்ம சப்பாத்திலாம் தேய்ப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம தேய்க்க ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா மாவு சரியாக ஒட்டாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் தேய்க்க பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறப்ப நமக்கு இந்த மாதிரி லேயராக தேய்க்கிறதுக்கு வருங்க. இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் கொஞ்சம் பிஸ்கட்டில் என்ன சேஃப் இருக்குமோ அந்த மொத்தத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு அடி கனமான உள்ள பிளேட்டில் பார்த்திங்கன்னா லைட்டாக கோதுமை மாவு இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கிறேன். இப்போ ஏன்னா அந்த பிஸ்கட்டை நம்ம பேக் பண்ண போகிறோம். அதுக்காண்டி இப்போ நமக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃப்க்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பிஸ்கட் சின்ன சைஸாக இருக்கணுங்கிறதுக்காண்டி சின்ன சைஸாக கட் பண்ணுறேங்க. உங்களுக்கு பிஸ்கட் பெருசாக வேணும்னா நீங்கள் பெரிய அளவில் கூட வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கோதுமை மாவு போட்ட பிளேட்டு, அதில் நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த பிஸ்கட் அது உள்ளார வச்சிடலாம். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி மாவு தேய்ச்சிட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் உங்களுக்கு பிஸ்கட் கட் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு மீதி இருக்க மாவே அதே மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பிஸ்கட்டாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம ஈவினிங் டைமில் டீ குடிக்கிற சமயத்தில் ஒரு 1/2 ஹவரில் கூட இந்த பிஸ்கட் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி இதில் ஆயில் சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லைனா டால்டா கூட இதோட மிக்ஸ் பண்ணி செய்யலாம். நான் இருக்க பிஸ்கட் எல்லாத்தையுமே பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 7 பிஸ்கட் மட்டும் பேக் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி பழைய கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அடியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிளேட்டை அது நடுவில் வச்சிடலாம். இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஜீரகம் தூவி விட்டுறாங்க. உங்களுக்கு ஜீரக ஸ்மெல் பிடிச்சிச்சின்னா போடலாம், இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சுருங்க. கரெக்டாக 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா நம்மளோட இந்த பிஸ்கட் ரெடி ஆயிருங்க. நம்ம எடுத்து பார்க்குறப்ப மேலே சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். நம்ம அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சோன்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். நம்ம கடாயில் வைக்கிறப்ப அடியில் உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இல்லைன்னா பரவாயில்லைங்க, ஒரு சின்ன கிண்ணத்தை கமுத்து போட்டு கூட நீங்கள் இது மேலே கூட நம்ம இந்த பிளேட்டை வச்சு கூட நம்ம பேக் பண்ணலாம். சூடான ஒரு டீயோடையோ காஃபியோடையோ இந்த பிஸ்கட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம டீ கடைகள்லாம் சாப்பிடக்கூடிய பிஸ்கட் அதே டேஸ்ட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த பிஸ்கட்டில் நம்ம இன்றைக்கி ஆயில் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இந்த பிஸ்கட் 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஒரு 10 டேஸ் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்போ அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க, ஏன்னா ஆயில் சேர்த்துருக்கிறதுனால அதில் ஆயில் ஸ்மெல் வந்துடும்.
நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.